இல்ல மக்களே மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம கண்மணியும் மயங்கி விழுந்துடுறாங்க. அதே சமயத்துல டாக்டரும் செக் பண்ணிட்டு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை தேவைப்படுது அப்படி சொல்லும்போது, நம்ம மாறணும் எப்படியாவது கண்மணிக்கு பேசாம வளகாப்பு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. நம்ம கண்மணியும் ராகவன் பக்கத்துல இல்லாம கண்டிப்பா அது நடக்காதுன்னு சொல்லும்போது, ஒரு கட்டத்துல சிவாவோட உதவியோட ஜெயில்ல வச்சே ராகவனுக்கும் கண்மணிக்கும் வளகாப்பு எடுக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அதில் நம்ம மாறன் செம மாசா வந்து எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கண்மணியும் ராகவனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ராகவன் எப்போதான் வெளியில் வருவாங்களோ பாவம் அங்கே இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு கட்டத்தில் ராகவனை நினச்சி ஃபீல் பண்ணும்போது அப்படியே அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க. கண்மணியை பார்த்து பதட்டம் ஆன நம்ம வள்ளியம்மையும் அந்த இடத்துல வந்து கண்மணி என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு பதறி போய் பார்க்கும்போது நம்ம கண்மணிக்கு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்ச உடனே உனக்கு எதுவும் ஆகலையே அப்படி கேட்கும்போது நம்ம கண்மணியும் லைட்டாக எனக்கு வயிறு வலிக்க மாதிரி இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம வீரா மாறு ராமச்சந்திரன் எல்லாருமே பதட்டாயிடுறாங்க. என்ன சொல்கிற கண்மணி, எதுவும் பிரச்சனை இருக்காது, சரி உடனே டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம மாறணும் டாக்டரை கூப்பிட்றாங்க. டாக்டரும் அங்கே வந்து நம்ம கண்மணியை செக்அப் பண்ணுறாங்க. நம்ம வீராவும் ராமச்சந்திரனும் எதுவுமே ஆபத்து வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. நம்ம வள்ளியம்மா ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. கடவுளே கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் மாறி மாறி வந்துட்டுருக்கு. கடவுளே கண்மணியும் அவளோட வயத்தில் வளர குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளியம்மையும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டாக்டர் வெளியில் வந்து செக்அப் பண்ணிட்டு இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தேவைப்படுது, எப்போவுமே ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க போல். இப்படியே இவங்க இருந்துட்டு இருந்தாங்கன்னா சரியே வராது, அதுக்கப்புறமா வயிற்றுல இருக்க குழந்தையுக்கும் அது பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துல சொன்ன உடனே நம்ம வள்ளியம்மையும் கண்மணி கிட்ட, கண்மணி எதற்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக ராகவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, ராகவனை நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா வயிற்றுல வளர குழந்தைக்கும் பிரச்சனை ஆகிட போகுது சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் கண்மணியை சமாதானப்படுத்தும் போது மாறணும் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளியம்மையும் என்ன எதுக்குடா இப்போ சொல்கிற, நான் அப்படி என்னடா செய்தேன் அப்படின்னு கேட்கும்போது மாறணும் பின்ன என்ன, எப்போ பார்த்தாலும் ராகவனுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சோ, இப்படி புலம்பிட்டே ஒவ்வொரு தூண்லையா இருந்து அழுதுகிட்டே இருந்தால் இந்த வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்குமான்னு சொல்லி நம்ம மாறனும் வள்ளியம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மையும் சரிடா நான் எதுவுமே சொல்லலை, இனிமே கண்மணிக்கிட்ட எதை பற்றியும் பேசலை போதுமா அப்படி சொல்கிறாங்க. மாறனும் நம்ம வீரா கிட்ட வந்து வீரா வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, கொஞ்ச நாளாகவே வீட்டில் எல்லாருமே சோகமாக இருந்துகிட்ருக்கோம், கொஞ்சமாவது கண்மணி அணியை பற்றி யோசிச்சிங்களா, அவங்க நம்ம வீட்டோட வாரிசு சுமந்துட்டுருக்காங்க, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்லன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீரா கிட்ட சொல்லும்போது, வீராவை நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான்டா இருக்குது, ஆனால் என்ன செய்கிறது, கண்மணி அக்காவுக்கு ராகவன் மாமா வீட்டில் இல்லாதது எப்படியுமே வருத்தமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறணும் வீரா கிட்ட பேசாமல் கண்மணி அணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு வளகாப்பு எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவும் அது எப்படி கண்மணி அக்கா சம்மதிப்பாங்க, ராகவன் மாமா பக்கத்தில் இல்லாத போது எப்படி எடுக்க முடியும்னு கேட்ட உடனே சரி நம்ம எதுக்கும் கண்மணி அணிக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி கண்மணி கிட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்கறதுக்காண்டி வராங்க. நம்ம ராமச்சந்திரன் மாறன் எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது கண்மணியும் அது எப்படி, நான் ஒன்றும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், அவங்க பக்கத்தில் இல்லாத சமயமாட்டு நான் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம மாறணும் சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ராகவன் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு வளகாப்பு நடத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கண்மணியும் தாராளமாக நடத்தலாம், அவங்க பக்கத்தில் இல்லாமல் நான் கண்டிப்பாக இந்த வளகாப்புக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. மாறணும் சரி அந்த பொறுப்பை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இந்த வளகாப்பு சிறப்பாக தான் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீராவும் மாறன்கிட்ட வந்து மாறா அப்படி என்னதாண்டா பண்ண போகிற, கண்மணி வரை இப்படி ரொம்பவே உறுதியாக இருக்கா, நீ என்ன செய்ய முடியும், அவங்க வேற இப்போ லாக்கப்பில் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது நம்ம மாறணும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை, வளகாப்புக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் பண்ணு,
சீக்கிரத்துல ஒரு செயல் செய்ய தான் போறேன். அத நீ எதிர்பார்த்துட்டே இருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மாறனும் அதே சமயத்துல சிவாவ சந்திக்கிறாங்க. சிவா தான் அந்த ஜெயில்ல உள்ள ஒரு அதிகாரியா இருக்காங்க. சிவாவ சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் மேல கண்டிப்பா எந்த தப்பும் இல்லடா. ஆனா இங்க அண்ணி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. வீட்ல உள்ள நிலவரம் எதுவுமே சரியில்ல. அவங்க எல்லாம் கொஞ்சம் மனசு நிம்மதி ஆகணும்னா, நான் இப்போ ஒரு செயல் செய்யணும். இந்த ஜெயில்லயே வளகாப்பு எடுக்கலான்னு இருக்கேன். எப்படின்னு கேட்கும்போது, சிவாவும் அது ரொம்ப ரிஸ்க்குடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாறணும் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலைன்னு சொல்றாங்க. நம்ம சிவாவும் ஒரு கட்டத்துல சரி, நீ வந்து சொன்னனால என்னோட ஃப்ரெண்டுனால நான் விடுறேன். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து வளகாப்பு எடுக்கலான்னு சம்மதிக்கிறாங்க. மாறனும் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம ராமச்சந்திரனும் பதறி போயிடுறாங்க. என்ன மாறா சொல்ற? அது எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க. என்னோட ஃப்ரெண்டு சிவா வேற இருக்கான். அவனோட தலைமையில தான் இதெல்லாம் நடக்குது. அதனால எந்த பிரச்சனையும் வராது. அண்ணி வேற ரொம்பவே ஆசைப்பட்டுட்டாங்க. ராகவனும் அண்ணியும் சேர்ந்து இருந்து இந்த வளகாப்பை சிறப்பா நடத்த வேண்டியதா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே தயாராகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் பிருந்தாவும் சேர்ந்து நம்ம கண்மணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, ராகவன் மாமாவை பார்க்க போறோம், நல்ல சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்றாங்க. அதே சமயத்துல விஜிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த குடும்பம் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கலாம், கண்டிப்பா நான் இருக்கும்போது நீங்க எப்படி வளகாப்ப அங்க வச்சு நடத்த போறீங்கன்னு நானும் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தாவும் கார்த்திகிட்ட வந்து என்ன கார்த்திக் கொஞ்ச நாளா நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்களும் விஜய் அடிக்கடி தனியா பேசுறத நான் கவனிக்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியா அப்படி எதுவும் தப்பா நினைக்காத பிருந்தா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, அந்த விஜய் தான் ஃபுல்லா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிருந்தாவும் அவ தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போய் அவள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் ரொம்ப மாறிட்ட கார்த்தி, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, நான் கவனிக்கலன்னு ஒன்று நினைச்சிட்டு இருக்காத, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் பிருந்தாவை சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கு என்ன போய் நீ சந்தேகப்பட்டிருக்க, அந்த விஜய் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எல்லாம் நான் போய் பேசுவேனா, என்ன எல்லாம் இப்படிலாம் சந்தேகப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லும்போது பிருந்தாவோ நடக்கிறத பார்த்தா எல்லாம் சந்தேகம் வராம பின்ன எப்படி இருக்குமா, அன்னைக்கு கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா நீ விஜயோட பேசிட்டு இருக்க, எனக்கு ஏதோ சரியா படலைன்னு சொல்றாங்க. நம்ம கார்த்தியும் கூடிய சீக்கிரத்துல இந்த பிருந்தா நம்மளை பத்தின ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுப்பாலோ, இப்ப வேற நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் யோசிக்கிறாங்க. விஜயும் எப்படியாவது அந்த ஜெயில நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சிறப்பாவே நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், ராகவன் எல்லாம் நல்லபடியா இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு விஜயை எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மா எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மாறணும், எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, ராகவன் எப்படி நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பான், நம்மளை பார்த்த உடனே சந்தோஷப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் மாறங்கிட்ட, மாறா நீ தான் எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்துக்கணும், இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அது வேற ஜெயில், நம்ம கண்மணி வேற நம்ம வாரிச வயத்துல சுமந்துட்டு இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்க மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறணும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, நான் தான் இருக்கேன்ல, எந்த ஆபத்தும் வர்றதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படியே மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. கண்மணியோட அப்போ ரொம்ப சிறப்பா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதுல விஜயோட சூழ்ச்சியை எதிர்த்து நம்ம மாறன் செம அதிரடியா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி நம்ம ராகவன் கண்மணியை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லலாம்.